Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஈஸியான எஃபெக்டிவான ஹேர் க்ரோத் சீரம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ இந்த ஹேர் க்ரோத் சீரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்த செம்பருத்தி பூவிலேருந்து அதோட இதழ் மட்டும் இப்போ சேர்க்குறேன். இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு 5 மினிட்ஸ் இதை அப்படியே கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், பூவோட கலர் நல்லா மாறிடுச்சுங்க, தண்ணியோட கலரும் நல்லா பிங்காக மாறிடுச்சு. இது இன்னும் நல்லா திக்காகணும். ரொம்ப திக்காக வேணாம், லைட்டாக திக்காக போதும். நம்ம ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாதுங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா கூட நல்லா ஜெல்லாகிடும். ஸோ லேஸாக மட்டும் கொஞ்சம் திக்கானா போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி அதோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம கொதிக்க வச்சதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகிடுச்சுங்க. ஸோ அப்போதை விட இன்னும் கொஞ்சம் லேசாக திக்காக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நான் 2 விட்டமின் இ கேப்சூல்லேருந்து விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்படியே அது கூடவே 5 to 6 ட்ராப்ஸ் ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல், இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஈஸியான ஹேர் க்ரோத் சீரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். செம்பருத்தி பூ ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணுங்க. இது நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாகவும் லஸ்ட்ரஸாகவும் தரும். இது ப்ரீமெச்சூர் கிரேயிங், அதாவது இளநரையை ப்ரிவென்ட் பண்ணும். ஹேர் வால்யூமை திக்கன் பண்ணும். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணும். ஹேர் ட்ரைனஸ், பிரேக்கேஜ் இதெல்லாம் சரி பண்ணுறது கூட செம்பருத்தி பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இது ஸ்ப்ளிட்டன்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட். ஃப்ளாக்ஸ் சீடும் நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் விட்டமின் பி நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் கூட இருக்குதுங்க. இது நம்மளோட ஹேரை ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயிலில் நரிஷிங் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் விட்டமின் B7 நிறைய இருக்குங்க. விட்டமின் B7 தான் பயோட்டின். ஸோ ஆல்மண்ட் ஆயில் நம்ம முடிக்கு ரொம்ப 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 நல்லது. ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட ஹேரை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல்லில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் மினரல்ஸும் இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா ஜெல் கிரீஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்கேல்ப் இச்சினஸ் ரெடியூஸ் பண்ணும். யூவி டேமேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும். விட்டமின் இ ஆயில் நம்மளோட ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இதில் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. இது ஹேர் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட அமௌண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாங்க நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல் செல்ஸ் ஸ்கேல்ப்லேருந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு காரணம். ஸோ இது ஹேர் பிரேக்கேஜையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹேர் க்ரோத் சீரமை நீங்கள் ஹேர் ஸ்கேல்ப் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு 2 hours கழிச்சு நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் சீரம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 தடவை போட்டால் போதுங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணிங்கன்னா 4 தடவை யூஸ் பண்ணுற அளவுக்கு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஈஸியான எஃபெக்டிவான நேச்சுரல் ஹேர் க்ரோத் சீரம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.